Hello viewers, once again I am back with very simple and serious informations. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது மெயினாக நம்ம பார்க்குறது இன்சூரன்ஸ் பற்றி. When you select and identify the insurance company, முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க கிளைம் செட்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. ஏன்னா சில கம்பெனிஸில் நம்ம என்ன செய்வோம், நிறைய பார்கெயின் பண்ணிவிட்டு அதோடைய ப்ரீமியம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஏதோ இன்சூரன்ஸ் பாலிசி கவரேஜ் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஏதாவது கம்பெனியில் நம்ம வாங்கிடுவோம். At the time of any incident or accident, it will be very difficult to lodge a complaint for a recovery of the insurance loss. இந்த மாதிரி குட்ஸ் லாஸ் வாங்கச்சில் நமக்கு எடுத்து கொடுத்தா தான் நம்ம அந்த மார்க்கெட்டில் ஒரு வி இன்ஸ்டில் கான்ஃபிடென்ஸ் அமங் த இம்போர்ட்டர்ஸ். நம்பிக்கை வைப்பாங்க நம்ம மேலே, சரி இவங்க இதான் ஆனாலும் சரி தான் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். ஸோ அதுக்கு நம்ம போதுமான அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். சரியான இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியை அவங்க மூலமாக வாங்கணும். ஸோ ப்ரிஃபரபிளி இன்சூரன்ஸ் பாலிசி ஷுட் பி எ காம்ப்ரஹென்சிவ் ஒன். டோட்டலாக கவரேஜ் அது அந்த பாலிசியில் கவர் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். லைக் ஃபயர், ஃப்ளட், பர்க்லரி, ரியாட், வேறு பார்க்கணும் சரி, tsunami, and these days whatever has come, and everything will be accommodated in the comprehensive policy. So ஏற்கனவே in case of any damage due to fire or flood damage ஆச்சுல மோர் அண்ட் அபவ் நம்ம அதோடைய இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கி கொடுக்க முடியலன்னா, ஸோ இம்போர்ட்டர்ஸ் வில் லூஸ் த கான்ஃபிடென்ஸ் இன் அஸ். அதனால் நம்ம என்ன செய்கிறது, சரியான கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும். நான் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் சில நேரத்தில் வேறு விதமான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். அது எப்படின்ட்டு அதோடைய ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு பாண்டட் வேர் ஹவுஸில் மேனேஜராக இருக்கச்சில்ல, ஐ கம் அக்ராஸ் ஒரு பாண்டு அரைவாச்சு. தட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 into 20 feet containers cargo. எல்லாம் ட்ரம், ஈச் கண்டெய்னர் கம்ப்ரைசஸ் ஆஃப் 80 drums. தட் மீன்ஸ் டோட்டலாக அந்த பில் ஆஃப் என்ட்ரியில் 240 drums இருக்கணும். ஸோ மார்னிங் ஹவர்ஸ், டே டைமு செக்யூரிட்டி இருக்காங்க, மேனேஜர், ஆப்ரேட்டர் அண்ட் சீனியர் சூப்பர்வைசர், எவ்ரிபடி ப்ரெசன்ஸில் அதோடைய சீல் இட் வாஸ் வெரிஃபைடு, இட் வாஸ் இன்டாக்ட். டோர் எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. The seal was cut and the door was opened. When the door was opened, we found there was nothing inside the container. So ஒன்றுமே இல்லை, அந்த கண்டெய்னர்ஸில் ஒன்றுமே கிடையாது, அப்சல்யூட்லி எம்டி. ஸோ சில நேரம் நாங்கள் பார்த்துருக்கோம், சில ட்ரம்ஸ்லாம் வரும் சீல்டாக வரும், எம்டி கண்டென்ட்ஸாக இருக்கும். பட் வேறஸ் இன் திஸ் கேஸ் ஒரு டோட்டல் கண்டெய்னரே எம்டியாக வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இமீடியட்டாக we have alerted the customs, importer, liner and all the stakeholders. இந்த நேரத்தில் ஈவன் எங்களுடைய இன்சூரன்ஸ் உடைய சர்வேயை எல்லாருக்கும் நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்து அது ப்ராப்பரான முறையில் அதோடைய அன்லோடிங்குடைய எங்களுடைய முயற்சியை
அது எப்படி வந்து கார்கோ இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அதோடைய எவிடன்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு we call the bond officer சூப்பரண்ட் பாண்ட் சூப்பரண்ட். அவங்க இம்மிடியேட்டாக வந்து அவங்ககிட்ட இது கேட்கச்சில்ல அவங்க they asked us to immediately close the container, empty container. ஸோ அவங்க they arrived the spot, inspected. பிறகு தான் அவங்க வந்து they allowed us to open the second container because ஒரே பெல்லில் வந்து 3 containers. ஸோ ஃபஸ்ட் கண்டெய்னர் empty, we were so lucky. அதோட ஃபஸ்ட் கண்டெய்னர் நாங்கள் பார்த்தோம். இல்லைன்னா செகண்ட் கண்டெய்னரை நாங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் அன்லோட் பண்ணிவிட்டு செகண்ட் கண்டெய்னர் இஃப் இட் பிகம்ஸ் எம்டி எ லாட் ஆஃப் டிஸ்கிரபன்சி வில் அரைஸ். ஸோ அதை அவாய்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கலி. வி ஆர் ஸோ லக்கி. ஸோ இந்த மாதிரி உடைய சுச்சுவேஷன் வரச்சலையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷனை சரியான டைமில் வந்து அவங்களை கன்வே பண்ண செல்ல வந்து they will also guide you, assist you everywhere in all your problems. இதுதான் மக்களே. in my next video நான் உங்களுக்கு அடுத்த டிப்ஸோடு வர்றேன். Till then, have a nice day. Bye.